ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நாங்கள் துபாய்க்கு போயிருக்கோன்னு சொல்லிட்டு துபாயோட பார்டர் கிராசிங் வீடியோ ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நம்ம இப்போது வந்து ஒமான் பார்டர்லேருந்து துபாய் பார்டருக்கு போக போகிறோங்க. இந்த வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒமான் பார்டர்லேருந்து துபாய் பார்டருக்கு மெதுவாக போயிட்டுருக்கோங்க. போகும்போதே அங்கே இப்போ வந்து ஸ்லிப்பு கொடுத்துட்றாங்க. நம்ம காரில் எத்தனை பேர் இருக்கோன்னு பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை பேருக்கு போகிறோம் அப்படின்றத ஒரு ஷீட்டில் எழுதி தராங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேட்டாக நம்ம போயிட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எதுவுமே அலோடு கிடையாது. உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ தெரியாமல் எடுத்துகிட்ருக்கேங்க. நீங்கள் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், போர்டில் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா காரோட ஸ்பீட் லிமிட் 20க்கு மேலே போகக்கூடாதுங்க. அப்படியே நம்ம ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம், வந்து காரில் வந்து போகிறோம். நாங்கள் எங்களோட ஓன் காரில் தாங்க போனோம். நம்மளோட ஓன் கார் இருந்தால் தான் போக முடியும். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம நிறுத்திட்டு இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்குது. நீங்கள் எங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைனில் நின்று நம்ம பாஸ்போர்ட் கொடுத்து, நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேரோட பாஸ்போர்ட் கொடுத்து சீல் அடித்து கொடுக்குறாங்க. இங்கே இமிக்ரேஷன் கிளியர் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃப்ரீயாக போக வேண்டியது தான். இங்கே கேட் பாஸ் வாங்கணும், அது மஸ்ட்டு, நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துட்டு இங்கேயும் உங்களுக்கு இன்கேஸ் இன்சூரன்ஸில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு 24 ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்குது இன்சூரன்ஸு, அதுவும் பண்ணி தராங்க. எல்லாமே பக்கத்தில் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. போலீஸும் வந்து இப்போ நம்மளுக்கு நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க. முடிச்சுட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம பார்த்திங்கன்னா வண்டி நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறாங்க. நம்மளோட வண்டியில் என்ன இருக்குதுன்னு பார்க்க நம்ம எதுவுமே இறங்கலாம் வேண்டாம். காரில் இருந்து நம்ம காரோட எப்படி நம்ம அந்த போகிற செகண்ட்லேயே வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இந்த லெஃப்டில் வந்ததும் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு காரோட டிக்கிலாம் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நம்மள அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. இதான் சொன்னேன், இதுதான் கேட் பாஸ். இது நம்மளுக்கு வந்து இமிக்ரேஷன் நாங்கள் பண்ணும்போது கிளியரன்ஸ் அப்போ நம்ம கேட்டு இதை வாங்கிக்கிட்டோம். இது இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கே செக் பண்ணுவாங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அவ்வளோதாங்க, ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்மளுக்கு எல்லாமே கிளியரன்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ துபாய் பார்டர் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இங்கே சைடில் நிற்கிற வண்டி, பெரிய பெரிய வண்டிலாம் பார்த்திங்களா, இது வந்து ஒமானுக்குன்னு வந்து அங்கேருந்து துபாயிலேருந்து என்ன வந்து வருமோ அதெல்லாம் வந்து இப்படி தான் போகும். இப்போ அங்கே வந்து அதெல்லாம் அலோடு இல்லை. டைமிங்க்கு தான் வந்து வண்டி, பெரிய வண்டிலாம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம துபாய் பார்டரை ஹாப்பியாக ரொம்ப சேஃபாக வந்து கிராஸ் பண்ணிட்டோம். சேம் லைக் நான் துபாய்க்கு வந்த ஃபீலே இல்லைங்க. ஏன்னா 2 பக்கம் பாருங்கள், ஒமானில் இருந்தவங்களுக்கு தெரியும், நம்ம சேம் மஸ்கட் மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. போக போக நாங்கள் யோசித்தோம், ரொம்ப பாலைவனமாக இருக்குமோ, பசங்களுக்கு போர் அடிக்குமோன்னு யோசித்தோம். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி அப்படி எதுவுமே இல்லைங்க. நம்ம பார்டர் கிராஸ் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டரில் எங்கள் ஹோட்டல்ஸு கொஞ்சம் சிட்டி மாதிரி வருதுங்க. நீங்கள் இங்கே சாப்பிட்ணுன்னு சொன்னால் நீங்கள் இங்கே சாப்பிட்டுக்கலாம். போகிற வழியில் எதுவும் பெருசாக ஹோட்டல் எதுவும் இல்லைங்க. நம்ம இந்தியன் ஹோட்டல்லாம் பார்க்க முடியல. அவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம வந்து இப்போ வந்து துபாயை நோக்கி போயிட்டுருக்கோம். துபாய் ரோட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ரோடெல்லாம் வந்து மற்றபடி நம்ம கிளியராக நம்மளுக்கு போர்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து நம்ம போக வேண்டியது தான். வந்து எப்படி இருக்குது பாருங்கள், 2 பக்கமும் ரோடு சூப்பராக இருக்குது. வந்து இப்போ எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் வந்து லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டேங்க. ஏன்னா நம்ம குட்டீஸை வச்சுருக்கோம், அங்கே வந்து நிப்பாட்டி சாப்பிட முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. பெட்ரோல் நீங்கள் வந்து போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒமான் பார்டர்லேயே பெட்ரோல் இருக்கும். நீங்கள் பார்டருக்கு வரும்போதே உங்களுக்கு வந்து அல்மகா பெட்ரோல் பங்க்கும் செல் பெட்ரோல் பங்க்கும் இருக்கும். நீங்கள் போட்டுட்டு வந்துக்கோங்க. ஏன்னா துபாய்க்கும் நம்மளுக்கு ஒமானுக்கும் பெட்ரோல் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒமானில் கம்மியாக இருக்கும், துபாயில் ஜாஸ்தியாக இருக்கும். துபாய் வால் பஸ் பார்த்தங்க போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த பஸ்ஸை பார்த்தோம். இங்கே வந்து ஒமானில் பார்த்துருக்கோம். துபாயில் இதுதான் ஃபஸ்ட் பஸ் நாங்கள் பார்த்தது. பசங்களாம் ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப ஜாலியாக எப்போ வந்து போவோம் பசங்கக்கிட்ட துபாய் வந்துட்டோமான்னா அவங்க சுத்தமாக நம்பவே இல்லை. ஸோ இல்லைம்மா நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, இது மஸ்கட் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக பசங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. போகிற வழியில் இந்த ஒரு மாஸ்க்கு பார்த்தேங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு கிட்ட எடுத்து காட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. சேம் லைக் நம்ம தாஜ்மஹால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் இருந்துச்சு இதை பார்க்கும்போது. அதுக்கு ஃப்ரண்டில் அந்த கார்டனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வந்து இந்த மாஸ்க்கு நைட் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது மஸ்கட்க்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நைட் டைமில். இன்னுமே வந்து இப்போ நம்ம அந்த வே போயிட்டே இருக்கோங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து துபாய்க்கு வரீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. காரில் வர்றது ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நீங்கள் வரலாம். இப்போ நம்ம துபாய் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்க்குறது இது துபாய் சஃபாரி பார்க்குங்க. இதை நாங்கள் வரும்போது தான் வந்து டச் பண்ணிவிட்டு வந்தோம். போகிற வழியில் வந்து உங்களுக்கு இது இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டீங்கன்னு சொன்னால் தான் நல்லது. வந்து மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. நம்மளோட மஸ்கட்டில் சேம் என்னென்ன இருக்குமோ சேம் அதே போல் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே டெலிவரி வந்து ஃபுட் டெலிவரி ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. நீங்கள் அது வந்து நம்ம சேம் லைக் இந்தியா மாதிரி தான் நிறையா இருக்குது. பாலைவனன்னு நாங்கள் பார்த்தது இது 2 பக்கம் தாங்க. இது தாங்க பார்த்தது. கொஞ்சம் தான் நாங்கள் பாலைவனன்னு பார்த்தோம். மற்றபடி எல்லாமே வந்து சின்ன இப்போ பாலைவனத்துலேயுமே வீடெல்லாம் மோஸ்ட்லி வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம துபாய்க்கு நம்ம ரீச் ஆகிட்டு நம்மளோட ரூமுக்கு புக் பண்ண இடத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். வந்து நாங்கள் வந்து 5 நைட்ஸ் வந்து ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அது ஒன் பை நான் வந்து டே டு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நாங்கள் போயிட்டு வந்து இந்த வீடியோ கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இனிமேல் நான் உங்களுக்கு டிலே பண்ணாமல் எல்லா வீடியோவும் கொடுக்க பார்க்குறேன். போகும்போது நிறைய வந்து சைடில் வந்து பில்டிங்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். வந்து ரோடுமே ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய வண்டி வந்து இந்த டைமிங்க்கு தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வண்டிலாம் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. சின்ன வண்டி தான் அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். வந்து குட்டீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. டிசம்பரில் போகிறீங்க அப்படின்னாக்கா நவம்பர் டிசம்பர் நல்ல ஒரு கிளைமேட் இருந்தாங்க சொல்லணும். வந்து இப்போ நீங்கள் இந்த சைடில் பார்க்குறீங்கள இது வந்து சாண்ட் சஃபாரின்னு சொல்லுவோம் இல்லையா. சாண்டில் வந்து நம்ம ஜர்னி பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்கிற ஏரியா தான் இது. வந்து அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். எல்லா டாலஸ்ட்டு பில்டிங்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் புர்ஜ் கலிஃபாவை பார்க்குறேன். வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் துபாய் வந்ததில்லை. சென்னை போகும்போது மஸ்கட் டு துபாய், துபாய் டு சென்னை வந்திருக்கோம். அப்போது வந்து கனெக்டிங்கில் வரும்போது பார்த்துருக்கேன். நான் ஸ்டே பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இங்கேருந்து புர்ஜ் கலிஃபா பார்க்கும்போது எப்போ நம்ம அங்கே போகுவோம்ன்ற மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் எக்ஸைட்டாகவும் இருந்துச்சு. பசங்களும் எப்போ போவோம்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் ரூமை போய் செக்கிங் பண்ணிட்டு தான் நைட்டு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணியிருந்தோம். நாங்கள் நைட் புக் பண்ணியிருந்தோம். வந்து அது எப்படி போகணும், என்ன காரில் போகணுமா பஸ்ஸில் போகணுமா இல்லை மெட்ரோ எடுத்தோமான்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கு எல்லாமே வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலஸ்ட்டு பில்டிங் தான். நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இப்போது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரோடு ஃபுல்லாக. வந்து இந்த 20 கிலோமீட்டருக்கு தாங்க வந்து 20 கிலோமீட்டர் ரோடு தாங்க சூப்பராக ஹைலைட். வந்து எல்லாம் வந்து என்ன சொல்கிறது டாலஸ்ட்டு பில்டிங். பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 50 தான் இருக்குது. 50 அப்பார்ட்மெண்ட் ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்குமே 50 ஃப்ளோர் இருக்கும். ஃபுட்டு நான் மெயின் ஃபுட்டு சொல்லியே ஆகணுங்க. நம்ம இந்தியன் சாப்பாடு கிடைக்குமான்லாம் நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம். அவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது. எல்லாம் லைக்கு சரவண பவன் இருக்குது, வசந்த பவன் இருக்குது, அப்புறம் அஞ்சப்பர் இருக்குது, அம்மா ஹோட்டல் இருக்குது, சங்கீதா ஹோட்டல் இருக்குது. நாங்கள் எடுத்த ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து எல்லா ஹோட்டல்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்து தாங்க எடுத்தோம். வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஹோட்டல்கிட்ட போயிட்டோம். வந்து
ரொம்ப வந்து ஹாப்பியாக ரொம்ப எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நாங்கள் ஜர்னி பண்ணிகிட்டு இருந்தோம். வந்து என்ன ஒன்று இங்கே ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் எனக்கு, நம்ம மஸ்கெட்டில் வந்து ஃப்ரீயாக கார் பார்க்கிங் நம்மளுக்கு எங்கே போனாலும் வந்து கார் பார்க்கிங் வந்து ப்ராப்ளமே இருக்காது. இங்கே கார் பார்க்கிங் பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க. மெட்ரோவுக்கு பக்கத்தில் தான் நம்ம ரூம் எடுத்துக்கோம். இப்போ பாருங்கள் மெட்ரோவில் ட்ரெயின் போயிட்டுருக்கு, மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு. இந்த ரூம் தாங்க நம்ம புக் பண்ணிது. நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் நேம் வந்து ஹோட்டல் ப்ரீமியன் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹோட்டலோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அடுத்தது கொடுக்குறேங்க. ரூம் டூரும் போடுறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம். டைமிங் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மார்னிங் 9 o'clock கிளம்புனோம். ஆஃப்டர்நூன் 1:30க்கெலாம் நாங்கள் பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து சேரத்துக்கு 2:30 3 o'clock ஆகிடுச்சுங்க. வந்துட்டு இப்போது நம்ம ஹோட்டல் சைடில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கேரி ஃப்ளோர் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய மால் ஒன்று இருக்குது. அந்த மாலோட நேம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாலுக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாலில் அவ்வளோ வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன். நான் அந்த மாலோட ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். பெரிய மாலுங்க இது. நம்ம ஹோட்டல்லேருந்து மாலுக்கும் மெட்ரோக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குமே நம்ம கீழே இறங்கி வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஹோட்டல்லேருந்தே வந்து மாலுக்கும் போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்ரோக்கும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே அதே போல் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, மக்கள் கஷ்டப்படக்கூடாது. இப்போ டூரிஸ்ட் தான் துபாய்னாவே நிறைய டூரிஸ்ட் தான். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத மாதிரி, இப்போ ஒருத்தர் ஃபேமிலி வந்தாங்கன்னா ஒருத்தர் தான் சிம் கார்டு வாங்க முடியும். எல்லா இடத்துலையுமே எல்லா மால்லையுமே உங்களுக்கு வைஃபை ஃப்ரீங்க. அதுவும் ஸ்பீடாக இருக்குது. பஃபரிங்லான்ற மாதிரிலாம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் ரீச் பண்ணுறேன். ஹோட்டலுக்கு நம்ம